இவங்க இப்போ திமுகவை பொறுத்தவரை கட்சி உள்ளே இருக்கிறவங்களே இவங்களை காட்டி கொடுக்குறாங்க. இப்போ உதயநிதியை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கனிமொழி. கனிமொழி தான் அவங்கள டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உதயநிதியை. காரணம் ஸ்டாலினுக்கு அடுத்து நம்ம தான் வாரிசாக வரணுங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு கனிமொழிகிட்ட இருக்குது. ஆனால் ஸ்டாலின்ட்ட அவருக்கு அப்புறம் அவர் பையனை வாரிசாக கொண்டு வரணும்னு அவருக்கு எண்ணம் இருக்குது. ஆக உதயநிதியை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ, அவருக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையில் சிக்க வைக்கணுமோ, அதை கட்சிக்குள்ளே இருந்தே கனிமொழி போன்றவர்கள் பண்ணுறாங்க. டிஆர் பாலுவும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார். டிஆர் பாலுவுக்கு இந்த டாஸ்மாகில் பிரச்சனை. அவரும் ஒரு சாராய கம்பெனியும் வச்சுருக்காரு. அந்த ஆர்டர் கொடுக்கும்போது இவங்க வித்தியாசம் காட்டுறாங்க. ஸ்டாலின் 2-3 கம்பெனி இருக்குது, அதில் இவர்களுக்கு வேண்டியவங்களுக்கு இப்போ ஒவ்வொருக்கு ஜெகத்ரட்சன் கம்பெனிக்கு அதிக ஆர்டர் கொடுக்குறாங்க. இவங்க பினாமியாக கட்சிக்காரன் பேரை வச்சு ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு அதிக ஆர்டர் கொடுக்குறாங்க. டிஆர் பாலுவுக்கு ஆர்டர் கம்மியாகுது. இதெல்லாம் டிஆர் பாலுவுக்கு கோபம் வருது. டாஸ்மாக் பிரச்சனையில் டிஎம்கே போட்டு கொடுத்ததே டிஆர் பாலு தாங்கிற ஒரு இது கோசிப், ஒரு வதந்தி திமுகலேயே உழவுது. அதே மாதிரி கனிமொழி காலவாடுறதுக்கு இவங்களை உதயநிதியை காலவாடுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, பிரச்சனையில் மாட்டி விட்டணுமோ, அதுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை, டெல்லியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு வச்சு அதை காட்டி கொடுக்கும்.